Hi friends, welcome to Made with Love. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைத்தண்டு சூப். இந்த சூப் ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. ஒரு நான்வெஜ் சூப்புக்கு ஈக்குவலா சூப்பரா இருக்கும். வாழைத்தண்டுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வாழைத்தண்டு பொதுவாகவே கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனைலாம் இருக்கிறவங்க தொடர்ந்து ரெகுலராக ஒரு 1 வீக் ஜூஸ் மாதிரி எடுத்துக்க சொல்லுவாங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சூப்பு பொரியல் இதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுங்க. வாழைத்தண்டு கீரைகள் இந்த மாதிரி நம்ம உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நம்ம உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி சூப்பு வாரத்தில் ஒரு நாள் எடுத்து குடிச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வாழைத்தண்டு சூப் செய்கிறதுக்காக நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மேலே பட்டை மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே கையை வச்சு எடுத்தனாலே வந்துடுங்க. அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக எதுவும் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. அது தேவையில்லை. இப்போது நம்ம ஸ்லைஸாக இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாகவே வெட்ட வருங்க. நம்ம வெட்டும் போது இந்த மாதிரி நார் வரும். அந்த நாரை நம்ம அப்படியே கட் பண்ணும் போதே சேர்த்து எடுத்து கீழே போட்டுருங்க. அது தேவையில்லை. வந்துக்கிட்டே தான் இருக்கும் நார். இந்த மாதிரி பொடியாக உருளைக்கிழங்குக்கு மாதிரி வெட்டிக்கலாம். வெட்டி நம்ம உடனே மோரில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மோர் கரைச்சி வச்சுட்டு அதில் போட்டு வச்சுக்கணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மாதிரியே தாங்க இது கருத்துரும். வெட்டி நம்ம செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுனாலுமே இந்த மாதிரி மோரில் போட்டு வச்சோன்னா கருக்காமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துக்கிட்டேங்க. பாசிப்பருப்பும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சூப் செய்கிறதுக்கு மிளகு சீரகம்லாம் நுணுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேங்க. நம்மளுக்கு மிளகு சீரகத்தோட காரம் மட்டும்தான், அதனால் நம்ம இவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ரசத்துக்கு மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். பூண்டு ரசப்பூடு சேர்த்துருக்கேங்க. தோலை உரிக்காமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் மட்டும் உரித்து சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் வதக்கினா போதும். நம்மளுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச மிளகு சீரகத்தையும் சேர்த்து அதையும் வதக்கணும்னா இதோட வாசம் செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சூப்புக்கு இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சூப் செய்கிறதுனால அப்படியே கூட சேர்த்து நம்ம பண்ணலாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சூப் நல்லா சூப்பராக வாசனையாக செமையாக இருக்குங்க. வாழைத்தண்டை சும்மா எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போது ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 சின்ன செம்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லிச்செடி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். தண்ணி அளவாகவே ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிட வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு வாழைத்தண்டோட சத்து நல்லா இறங்கி வரும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 விசில் மிதமான சூட்டில் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து நம்ம இப்போ இந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க. ஆறினோன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நம்ம அந்த வடித்த தண்ணியுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டீல் ஃபில்டராக இருந்தால் நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த ஃபில்டரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டீல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வடிஞ்சிடும். ஈஸியாகவே வடிகட்டிடலாம். இந்த சக்கை தாங்க வரும் நம்மளுக்கு. அந்த வாழைத்தண்டில் உள்ள சக்கை தேவையில்லை. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே இன்னொருக்கு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இது கரெக்டாகவே இருந்தது. பெப்பர் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. மல்லிச்செடி மட்டும் தூவிட்டு சர்வ் பண்ணோன்னா செம்ம சூப்பரான ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேட் வித் லவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.